தந்தைக்கே துரோகம் செய்த, தந்தையிடமிருந்து கட்சியை அபகரிக்க நினைத்த இவருக்கா, இந்த கும்பலுக்கா நாம் ஓட்டு போடுவது என்று மக்கள் இவருக்கு ஓட்டு போட மாட்டார்கள். இந்த கட்சியை நான் வளர்ப்பது மற்ற கட்சிகளைப் போல, மற்ற தலைவர்களைப் போல நான் வேர்வை சிந்தி, ரத்தம் சிந்தி, ஊர் உறக்கம் இல்லாமல் இரவு பகலாக பாடுபட்டு ஓடி 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 உழைத்து இந்த கட்சியை நான் வளர்த்தேன். இடையிலே ஒருவனுக்கு அதாவது நான் செய்த சத்தியத்தை மீறி அவனை கட்சியில் சேர்த்து மத்திய மந்திரியாக, அமைச்சராக ஆக்கினேன். ஆனால் அவன் எனக்கே வேட்டு வைப்பான் என்று எனக்கு தெரியாது, அப்பொழுது தெரியவில்லை. ஆனாலும் இன்றைக்கு அவன் செய்த தில்லு முள்ளுகளை எல்லாம் கணித்த பிறகு நிர்வாக குழு, செயற்குழு, பொதுக்குழு ஆக எல்லோரும், மூத்த தலைவர்கள் எல்லோரும் கலந்து இனி அவனை இந்த கட்சியில் வைத்திருக்க முடியாது என்ற நிலையிலே கட்சியின் அடிப்படை உறுப்பிலிருந்து அவனை நீக்கியது உங்களுக்கெல்லாம் தெரியும். நீக்கிய பிறகு அது நீக்குவதற்கு முன்னாலும் என்னை பற்றி அவதூறாக பேசுவது, என்னோடு இருப்பவர்கள் மனம் நோவும்படி விமர்சனங்கள் செய்வது, ஒரு குழுவை வைத்துக்கொண்டு, ஒரு கோஷ்டி, குழு என்று சொல்லுவதை விட ஒரு கோஷ்டியை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டு அரசியலிலே இதுவரை இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதில்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு நடந்து கொள்ளுகின்றான். கட்சி தலைமை பதவியை கொடுத்தேன். ஆனால் என்னிடமிருந்து கட்சியை பறிப்பதற்கு செயற்திட்டம் தீட்டி சூழ்ச்சியோடு செயல்பட்டு வருவதை பொதுமக்கள் அறிவார்கள். தேர்தல் ஆணையம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தவாறும் நீதிமன்ற தீர்ப்பின்படியும் அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியில் இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி தனி ஒரு நபரால், ராமதாஸால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அப்படி இருக்கும்போது அதனுடைய தலைமை பதவியை இப்பொழுது நானே எடுத்துக்கொண்டேன். நிறுவனர் கூடவே தலைவர். அது இவருடைய செயல்பாட்டால் இவனுக்கு தலைமை பண்புகள் கொஞ்சம் கூட இல்லை என்பதால் அதை செய்ய வேண்டியதாயிற்று. ஆக கட்சி என்னிடம்தான் உள்ளது என்று நான் சொல்லுவதற்கு ஆதாரம் நடந்த நிர்வாக குழு, நடந்த செயற்குழு, பொதுக்குழு. செயற்குழு, பொதுக்குழுவில் ஆயிரக்கணக்கான பேர் வந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நீங்கள் எல்லாம் அதற்கு வந்தீர்கள்.
ஆக நீங்கள் அதை கணித்திருப்பீர்கள். ஐயோ, ராமதாஸுக்கு இவ்வளவு செல்வாக்கா, ராமதாஸிடமிடம்தான் கட்சியே இருக்கிறது, அவர் என்ன அங்கே ஏதோ தனி ஆவர்த்தனம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் நீங்கள் உங்களுடைய பத்திரிகை ஆசிரியர்களிடமோ அல்லது குழுவிடமோ பேசியிருப்பீர்கள். அந்த நிலையிலே கட்சியிலிருந்து கடைசியிலே அவரை அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கிவிட்டோம். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை தொண்டர்கள் என்னிடம்தான் இருக்கிறார்கள். அவரிடம் சில நபர்கள் பணத்துக்காக ஆசைப்பட்டு அங்கே ஓடி இருக்கிறார்கள். நான் அவர்களை உருவாக்கி பாசத்தோடு வளர்த்த சில பேர் அங்கே கார் கொடுப்பார்கள் அல்லது கலப்பை கொடுப்பார்கள், பணம் கொடுப்பார்கள் என்று அங்கே ஓடி படம் எடுத்து கொடுக்கிறார்கள், ஃபோட்டோ எடுத்து கொடுக்கிறார்கள். அது ஒரு பக்கம். ஆனால் அன்புமணியின் துரோகத்தை கட்சியினர் எல்லோரும் புரிந்து கொண்டார்கள். கட்சிக்கு அப்பாற்பட்ட பொதுமக்களும் புரிந்து கொண்டார். அன்புமணி எங்கே யாரை நிறுத்தினாலும் அவர்களுக்கு மக்கள், பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமல்ல மற்றவர்களும் ஓட்டு போட மாட்டார்கள். ஏனென்றால் ஒரு தந்தைக்கே எவ்வளவு துரோகம் செய்த ஒரு நபரை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்லுவார்கள் அந்த மூத்தோர்கள். அந்த காலத்திலிருந்து தந்தைக்கே துரோகம் செய்த, தந்தையிடமிருந்து கட்சியை அபகரிக்க நினைத்த இவருக்கா, இந்த கும்பலுக்கா நாம் ஓட்டு போடுவது என்று மக்கள் இவருக்கு ஓட்டு போட மாட்டார்கள். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. थैंक यू. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது இல்ல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.